கோயம்புத்தூர் மக்களின் உள்ளக்குமுறல். இப்போ இந்த ஆட்சியில் ஒன்றுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, கிளீன்லெஸ் இல்லை, தண்ணிக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரோடு எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது, இபி பில் ஹைக் பண்ணியிருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நொய்யல் தண்ணி கெட்டு போனனால கரும்பு விளைச்சலோட உற்பத்தி ரொம்ப கம்மியாயிருக்கு. நாளாக 50 ஆகி 30 ஆகி இப்போ 20 டன் ஆயிடுச்சு. பழமையும் தொன்மையும் வாய்ந்த இந்த நொய்யல் நதி இன்று தொழிற்சாலை கழிவுகள், மருத்துவமனை கழிவுகள் மிகப்பெரிய அளவில் கலந்து இன்று மாசடைந்துள்ளது. தண்ணி கெட்டு போனதுனால எந்த விவசாயமே பண்ண முடியாம இப்ப பாத்தீங்கன்னா விவசாயமே அழிஞ்சிருச்சுங்க இந்த ஏரியாவில். மாசாருன்னு காரணம் பிச்சு தண்ணி கொண்டு வந்து உள்ள ஏன்டா விவசாயம் பண்றோம் இருக்குது, வேற வழி இல்லாம தான் விவசாயம் நடக்குது ஒழிஞ்சு விருப்பப்பட்டு யாரும் விவசாயம் பண்றதில்ல. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பின்தங்கி தான் இருக்குது இன்னமுமே கோயம்புத்தூர். ஓட்டு மட்டும் கேட்பாங்க, எங்களுக்கு போடுங்க, நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம் சொல்லுவாங்க, ஒண்ணுமே பண்றதில்ல. கோயம்புத்தூர்ல இன்னைக்கு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்திலையும் நீ அரசாங்கத்தை நம்பாதேங்கிற அளவுக்கு உண்டான ஒரு விஷயம் மின்கட்டண உயர்வு. இபி பில் 600 ரூபா, 700 ரூபா, 800 ரூபா வருது. 4 லைட்டு தான் போடுறோம். அடுத்தடுத்து நவீனமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறனால எங்களுக்கு மின் கட்டணம் ஒரு சுமையாத்தான் இருக்குது. இபி பில் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. பழையபடி நம்மளால அந்த சர்க்கிள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு அது இன்னும் முழுமையாக அடையல. டெக்ஸ்டைல் தொழில் மிகப்பெரிய அளவில் அடி வாங்குவதற்கும் இது அடிப்படை காரணமாக இருக்கு. பெரிய அதிகாரி வீட்டுக்கு முன்னாடி குப்பை எடுத்துடுறாங்க, பட் எங்க மாதிரி இண்டிவிஜுவல் வீட்டுக்கு முன்னாடி எடுக்க யாருமே வரதில்லை. பல முறை நாங்கள் சாலை மறியல் இந்த உண்ணாவிரதால் இருந்து பார்த்தாங்க. நாங்கள் கோவை மாநகராட்சியும் தமிழ் அரசு எந்த நடவடிக்கை குப்பை கணக்கு காலி செய்யணும் இந்த ஆர்டர் இருக்கு, ஆனால் அதையும் கோவை மாநகராட்சி மதிக்கல. என்னோட குழந்தைங்களுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின் அலர்ஜி இருக்கு, ஏரியால எல்லாத்துக்குமே ஸ்கின் அலர்ஜி இருக்கு. எங்க வீட்டுக்காருக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு, பஃப் அடிச்சுட்டு தான் இருக்காங்க, வெளியிலே வளர்க்க வரமாட்டாங்க. தண்ணியும் இதனால ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு. இன்னொன்னு அதனால வாய் கொப்பளிக்கிறதுனால எல்லா டிஷ்ஷஸும் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. டிச்சு பின்னாடியே ஒரு புது டாஸ்மாக் ஓபன் பண்ணி அங்கேயே குடிச்சிட்டு அப்படியே டிச்சில் படுத்துக்கிறானுங்க, சுடுகாடு முன்னாடியே படுத்துக்கிறானுங்க. மத்திய அரசினுடைய திட்டங்களும் தொழில் முனைவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் எனக்கு இருக்கு. ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் நல்லா அக்கறையா பேசுறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டு போட வைக்கிறாங்களே தவிர ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. இப்ப இவங்க ஆட்சி மாறினா எங்களுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்கலாம். மாற்றத்தை எதிர்பார்த்து தான் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு அளிச்சாங்க. ஆனா மக்களுடைய வளர்ச்சிக்கு ஒண்ணுமே உதவலன்றது மக்களுடைய புரிதலா இப்போது இருக்கு.